அப்படி இந்த இடத்துல இந்த மீட்டிங்கோட ஃப்ளோவை அடுத்த கீர் போட்டு எடுத்துட்டு போறதுக்கு இந்த இடத்துல அடுத்த நம்பர் கூப்பிட்டுலாமாண்ணே? கண்டிப்பா. ஸோ காலையிலே வந்து ஏ டீம் பி டீம் சி டீம் பிடிச்சாங்க. இப்போ எல்லாமே ஆக்சிஸ் ஃபேமிலியா ஒரு பெரிய கிளாப் பண்ணி நெக்ஸ்ட் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ், ரியலி எக்ஸைட்டட். இப்போ இந்த ஆஃப்டர்நூன் செஷனை எப்பவுமே இந்த மதிய செஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ண்ணே. அது நமக்கே தெரியும். இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் இதுதான். ஹோஸ்ட் பண்ற நாங்களே ஹோஸ்டா தான் பண்ணுவோம். ஆமா ஆமா. இதுல வந்து பிரசன்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து எங்களுடைய மேட்ச்லாம் வந்து கரெக்டா பேர் மேட்ச் பண்ணி இங்க வந்து அடிச்சு நொறுக்க போறாரு. கூப்பிட்டுலாமாண்ணே? கண்டிப்பா. ஸோ ரியலி எக்ஸைட்டட். இந்த இடத்துல இந்த ஆஃப்டர்நூனுடைய ஃபர்ஸ்ட் செஷன், உலகத்திலே கஷ்டமான வேலை 2 காலைல எந்திரிக்கிறது, 2வது மதியம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் எடுக்கிறது. அந்த காரியத்தை தைரியமா நெஞ்சு நிமித்தி பண்ணக்கூடிய ஒரே தைரியம் ஐகான்ல ஒருத்தருக்கு தானே இருக்குது. அவர் கம்பெனி ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் பாலன் அவர்களுக்கு வெல்கம் பண்ணலாமா? புஷ்பா பிஜிஎம் போட்டு வெல்கம் பண்றோம். எல்லாம் கை தட்டி உங்க வீடியோ பிளே ஆனா என்ன எனர்ஜி கொடுப்பீங்களா அதே எனர்ஜியை கொடுங்க. ஒரு பெரிய கிளாப் பண்ணி ஐகானுடைய one of the main pillar மிஸ்டர் பாலா சார். மோதி வெல்ல பூமியில யாரும் இல்ல, சூராட்டி சூரன் இங்க நானே. என்னல கை வைக்க யாரும் பிறக்கவில்லை, பிறந்தாக்க அந்த உற்சாகத்தோட நம்முடைய பாலா சார் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றோம். வார்ம் வெல்கம் அவர் பாலா சார், வைஸ் பிரசிடென்ட் ஐகானுடைய சீனியர் விபி. ஐகான்ஸோட ஒன் ஆஃப் தி ஐகானா இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிச்சது மட்டும் இல்லாம நிறைய பேரை சம்பாதிக்க வச்சிருக்காரு. சென்னை மட்டும் இல்லாம ஊட்டி அப்படின்னு நிறைய ஏரியால போயிட்டு பாலா சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல எல்லாருமே. நம்மளோட ஆக்சிஸ் ஐகானுடைய one of the சீனியர் விபி, கூடிய சீக்கிரம் பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை பண்ண போறாரு மதியம் ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கு நீங்க கைத்தட்டல் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துங்க. வெல்கம். வெரி குட் ஈவினிங் லீடர்ஸ். குட் ஈவினிங்னா குட் ஆஃப்டர்நூனா? குட் ஆஃப்டர்நூனா? 3 ஆயிடுச்சு. அப்போ குட் ஈவினிங் தானே? வெரி குட் ஈவினிங் லீடர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆனால் உற்சாகமே எனக்கு கேட்கலையா இல்லை எப்படி? உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ மைசெல்ஃப் பாலமுருகன். ஸோ தம்பிங்க என்ன இன்வைட் பண்ண மாதிரி. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து 2 வருஷம் பார்ட் டைமர், லாஸ்ட் வந்து ஒரு 4.5 இயர்ஸாக வந்து ஃபுல் டைமராக பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணுற கவுண்டிகள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 crores ப்ளஸ் வந்து பே அவுட் வாங்க வச்சிருக்கேன். அது மூலயமா நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 3 crores வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். நல்ல விஷயமா? இன்னைக்கு இதே நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் எவ்வளோ போட்டிருக்காங்க? எவ்வளோங்க டிக்கெட்டு? பாதி பேர் பே பண்ணலையோ? எவ்வளோ டிக்கெட்டு? 1000 rupees-ஆ? ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு டாபிக் வேணும்ல. அதை பாஸ்கரனும் விஜயனும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு 3 hour வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடித்தோம். அதுக்கு 5000 ரூபா செலவாச்சு. எவ்வளோங்க? இல்லை உண்மையான விஷயம். அப்போ சொல்லி கொடுக்குறவங்களை விட சொல்லி கொடுக்குறவங்கிட்ட என்ன பண்றாங்க? ஆக்சஸ் எப்பயுமே நேர்மையா கண்ணியமா நடந்துக்கிறாங்கன்னா, ஆனால் அது அவங்க நடந்துக்கிட்டோம். மீதி 4000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்லலான்னு இருக்கேன். நீ நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ். நான் 1000 ரூபாவே கொடுக்கல. ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, தம்பிங்க சொன்னது கரெக்டு தான். லஞ்சுக்கு அப்புறம் ஹோஸ்ட் பண்ணுறதே கஷ்டம். எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் தட்டி எழுப்ப போகிறாரு அப்படின்னாங்க. என்னப்பா மைக் சேஞ்ச் பண்ணாவது உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு தம்பி வந்து செக் பண்ணுறாரு. லைட்டிங் இல்லையா இப்போ இருக்கா? ஓ, அதனால தான் நீங்கள் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. இல்லை அப்பயே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்களே ஏங்க, ரொம்ப கஷ்டமா இருங்க. ஏதாவது ஒரு உற்சாகமாக பண்ணுங்க. ஸோ என்னோட டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெக்னிக். இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் 5000 ரூபா கொடுத்து நான் பண்ணேன், கற்றுக்கிட்டேன். ஆனால் விஷயம் ஒன்று தான். இங்கே நான் என்னதான் டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே போய் இதை நான் சொல்ல, விஜயனை தான் சொன்னார். விஜயன் என்ன தெரியுமா சொன்னார் நேற்று? நீ என்னதான் கற்று நீ என்னதான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணு, ஆனால் நீ என்ன பண்ணாலும் நீ என்னதான் கரெக்டாக சொல்லி கொடுத்தாலும் வெளியே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்க ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசினஸை பண்ணுவாங்களே தவிர சத்தியமா நீங்க சொல்லி கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சு. என்ன தெரியுமா அந்த மைண்ட் வாய்ஸ்? என்ன மைண்ட் வாய்ஸ்னா, அவர் என்னதான் எனக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்து சத்தியமா எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவேன். கரெக்ட் தானே? ஒய் பிளட் சேம் பிளட். பா வந்துட்டாங்கண்ணா, இது ஓரளவுக்கு எந்திரிக்கிறாங்கண்ணா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க, இப்படிதான். சரி, ஒரு கதை சொல்லிடலாமா? பயமா இருக்கு கதை சொல்றதுக்கு. எங்க தூங்கிட போறீங்களோன்னு. கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த விழாவோட நாயகர்களாகிய எம்டி ஏபி செந்தில்குமார் சார், சிஓ பாபு சார் அண்ட் ஆல் ஐபிஎஸ் ஆல் விபிஸ் வந்து வருக என என்னோட தலைமை சார்ந்த வணக்கத்தையும் நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னதான் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, என்னெல்லாம் எங்களை வழி நடத்தினாலும் சரி, நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த இடத்துல ஏபிஎஸ் அண்ணையும் பாபு சாரையும் பற்றி ஒரு சீக்ரெட் வந்து தான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லிடலாமா? யாராருக்கெல்லாம் ஏபிஎஸ் அண்ணை பற்றி தெரியும்? தெரியாதா? ஏபிஎஸ் அண்ணன் யார் அப்படின்னா கமலஹாசன் மாதிரி. எப்படிங்க? ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நிஜமாவே ஏபிஎஸ் அண்ணன் கமலஹாசன் சொன்னால, இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு நிறையா கமலஹாசன் தெரியுறாங்க. அது எதுக்கு சொல்லுங்க? ஒருத்தர் கண்ணாடி போட்டுன்னு விஜய் வந்து அந்த மாஸ்டர் பத்தில் தூங்குவார்ல, அது மாதிரி நிறைய பேர் இப்படியே வச்சுட்டு இருக்காங்க. முடியல, நிஜமே பயமா இருக்குது. எங்க செஷனை வந்தோம்னா கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. சரிங்களா? ஏவிஎஸ் அண்ணன் யார் அப்படின்னா கமலஹாசன் மாதிரி. விஷயம் என்னன்னா, அவர் ஒன்று சீரியஸாக பண்ணால் சீரியஸாக தான் பண்ணுவார். ஜோக் அச்சா காமெடியான ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் பாபு சார் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரி. யார மாதிரி? பாபு சார் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு? ரஜினிகாந்தோட ஹியூமரிசன் எப்படிங்க? காமெடின்னு தனியாக ஒரு படம் இருக்குமா, இல்லை படத்துக்குள்ளே காமெடி வச்சிருப்பாரா? அதெல்லாம் தாண்டி சீரியஸான விஷயத்திலே காமெடி பண்ணுவார். கரெக்டா? அப்படிதான் எனக்கு நடந்த ஒரு 2 விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஷேர் பண்ணலாமா? அதாவது பிஸ்னஸை தவிர மற்ற எல்லாம் கரெக்டாக நல்லா சவுண்டாக கேட்பீங்க. கரெக்டா? நான் சொல்லணா என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, எனக்கு பே அவுட் வந்துன்னா வேலெட்டில் வந்துடுச்சு, பேங்க்கில் கிரெடிட் ஆகலை. அது நான் யூஸ்வலாக கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணேன், வருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம விபி இல்லை, விபினா நம்ம யார் கால் பண்ணலாம்? யாருங்க கால் பண்ணலாம்? பாபு சாருக்கு கால் பண்ணலாம். சரிங்களா? பாபு சாருக்கு நான் கால் பண்ணி, நான் பே அவுட்டு கொஞ்சம் வரல, நான் என்னன்னு தெரிலண்ணே. அவர் என்கிட்ட அசால்ட்டாக கேட்ட ஒரு விஷயம், பேர் மேட்ச் பண்ணியா ஃபஸ்ட்டு? சரி, இதுவாக பரவாயில்ல. முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி, இது வரைக்கும் நான் டைமண்ட் வந்து ஐடி போட்டதே இல்லை, போட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது. ஏன்னா நான் கடைசியாக எப்போ ட்ரிபிள் ஐ முடிச்சுன்னா அப்போ தான் நான் ஐடி லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஐடி லாகினே பண்ணல. டீம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இன்கம் வருது. ஓகேங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே என்னோட டேரக்டில் ஒரு டைமண்ட் வந்து க்ளோஸ் ஆனாங்க ஒரு 2 நாள் முன்னாடி. கை தட்டிடலாம். அதுக்கு நான் கால் பண்ணுறேன். என்னன்னு கால் பண்ணேன்னா, திடீர்னு ஆப் ஒர்க் ஆகலண்ணா அப்படின்னு. அப்படியா? எப்போ 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 செக் பண்ணீங்க அப்படின்னாரு. இப்போ தானே செக் பண்ணேன். நெட்டு உங்கள் ஃபோனை எடுங்களேன் அப்படின்னாரு. சரி, ஏதோ சீரியஸாக சொல்ல போகிறா சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். அதில் நெட்டு ஆன் பண்ணியிருக்கேன்னு பாரு. கே பையா, நம்ம அது கூடவா தெரியாமல் நம்ம ஃபோன் பண்ணுவோம்? எங்க விபினா ஒரு சின்ன ஒரு புரியுதுங்களா இல்லையா? ஸோ இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகம் உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது எங்களுக்கு. ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் எடுக்கணும்னு ஆக்சுவலாக ஷெடியூல், ஆனால் டாபிக் எடுக்க முடியல. யாருங்க டாபிக் எடுத்தது காலையிலேருந்து? யார் டாபிக் எடுத்தது? தனிவேல் சார் டாபிக் எடுத்தார் இல்லையா? அவர் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாரா, இல்லை தெரியாத விஷயத்த சொன்னாரா? தெரிஞ்ச விஷயத்த தான் சொன்னார். ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது புதுசாக சொன்னாரா? நீங்கள் என்னையா யோசிச்சிருக்கீங்களா, ஏன் எல்லா மீட்டிங்லையும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு? ஏன் சொல்கிறாங்க பாஸ்? நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நான் பேசுவேன், நீங்கள் பேசலாம் நான் பேச மாட்டேன். பழசா மறக்கூடாதா? இப்போ திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னா, சொல்ற விஷயத்த செஞ்ச எல்லாருமே இங்க ஸ்டேஜ்ல இருக்கும், விபியா இருக்கும். செய்யாதவங்க கை தட்டிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த சாமியாடி சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவருக்கு ஒரு இயல்பு இருக்கு, எந்த ஊர்ல போனாலும் அவர் டான்ஸ் ஆனா மழை பெஞ்சிரும். அதே மாதிரி தான் நாங்களாம். அப்ப நீங்க டான்ஸ் ஆச்சுன்னா மழை பெய்யுமா சார்? அப்படி கிடையாது. நாங்க வந்து சொன்ன விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய விபிஎஸும் கோடிஷனும் வர வரைக்கும் நாங்க சொல்ற விஷயத்தை செஞ்சு சொன்னதை திருப்பி திருப்பி நாங்க சொல்லிட்டே இருப்போம். எப்படி மலையாடி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரோ, நாங்கள் என்ன பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் ஒரு 2000 கோடீஸ்வரர்களை உருவாக்குற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சொல்லாமா? உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது இந்த விஷயம்? கிட்டத்தட்ட 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. கரெக்டா? அதுக்கு உங்களோட உற்சாகமான ஒரு பாராட்டு இருந்தால் தான் அது செஷனுக்குள்ளே போக முடியும். போயிடலாமா? அந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேட்டை ஒரு சின்ன ஒரு ஏவியில பார்த்தலாமா? அதான் அந்த ஏவி பிரதர். ஒரு பெயினை மறந்துட்டீங்கன்னா அப்படின்னா, முடி வெட்டினா ஒரு பெயின் வரும்ல, முடி கொட்டினா ஒரு பெயின் வரும் இல்லையா, அதையும் சொல்லலாமா? உண்மைதானே? கிட்டத்தட்ட 18 வருஷம் ஜாப் லைஃபுங்க, இருக்குமா இருக்காதா? புரியுதா இல்லையா? இந்த ஜாப் லைஃப்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று தாங்க. இங்க சொல்ற விஷயத்த சொல்லி கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், அவங்கள ஜெயிக்க வச்சு நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். பண்ணிடலாமா? இப்போ நான் சொல்ற விஷயமும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இங்க இந்த ஈவெண்ட்டோட ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமண்ட் தான். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கிற யாருக்கு டைமண்ட்னா என்னன்னு தெரியாது? எனக்கு டைமண்ட்னா என்னன்னு தெரியாது சார். ஆக்சஸ்ல டைமண்ட்னா எப்படி சார்? யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? டைமண்ட்னா தெரியுமா தெரியாதா? லெஃப்ட்ல 100 அடி, ரைட்ல 100 அடி போட்டா டைமண்ட். ஆனா அதை தெரிஞ்சும் தெரியாமையும் இங்க இருக்கிற எல்லாருமே அச்சுவரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இங்க இருக்கிற வந்திருக்கிறதுல 1/3 தான் அச்சுவர். 2000 பேர் இருக்கும், 600 பேர் அச்சுவர். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ நான் சொல்ற விஷயத்த இங்க இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஐகான்ல ஒரு விஷயம் வச்சிருக்கோம். 2026 முடியறதுக்குள்ள மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேரை கோடீஸ்வரன் ஆக்கி அளவு பாருன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ நிச்சயமா யார் மூலமா நிறைவேறும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க மூலமா நிறைவேறணும். பார்த்துலாமா? அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாலோ யுவர் லீடர்ஸ். இதை பண்ணா நான் கோடீஸ்வரன் ஆயிடலாமா? நான் இப்பவே பண்றேன் சார். எப்போ மீட்டிங் முடியும்னு சொல்லுங்க. சுரேந்தர் பின்னாடி போய் நான் ஃபாலோ பண்ணிடுறேன். ஹரிபிரகாஷ் பிரதர் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிடுறேன். ஜேஆர் விஜய் பிரதர் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிடுறேன். பாஸ்கரன் பின்னாடி ஃபாலோ பண்ணிடுறேன். விஜய் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிடுறேன். அப்படியா? இல்லை வந்துடுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஃபாலோ யுவர் லீடர்ஸ் என்னங்க மீனிங்? இதில் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதில் டூப்ளிகேஷன் ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபர்ஸ்ட் இது இதில் டூப்ளிகேஷன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், உங்கள் லீடரை ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரி நீங்கள் லீடரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸில் ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, இந்த பிஸ்னஸை ஆக்டிவாக கொண்டு போகிறார் இல்லையா, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பிஸ்னஸை கொடுத்தது என்னுடைய ஏஞ்சல், என்னுடைய இறை தூதர், எங்கள் அத்தை தனம். ஆனால் அவங்க பர்சனல் இஷ்யூவால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிஸ்னஸை பண்ண முடியல. இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் என்னோட ஆக்டிவ் பிளான் யாருங்க, ஹரிபிரகாஷ் பிரதர். இப்போ நான் எங்கள் அத்தையை ஃபாலோ பண்ணுமா, ஹரிபிரகாஷ் பிரதரை ஃபாலோ பண்ணுமா? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷனே இருக்குது. ஃபாலோ யுவர் லீடர்ஸ்னு சொன்னால் யார் யாரெல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்துறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. சார் நீங்கள் தானே சார் ஃபாலோ யுவர் லீடர், நீங்கள் நான் வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் சார். ஏன் சார்? என் லீடரும் வீட்டில் தான் சார் உட்காந்துருக்காங்கன்றாங்க. இப்படி பண்ணலாமா? யாருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனை ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ண ஆள்லாம் பார்க்குறீங்களா, ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ண லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கர் அண்ணன், விஜயகுமார் அண்ணன், ஜிஆர் விஜய், லிட்டில் டான், ஹரிபிரகாஷ் பிரதர். சிம்பிளான விஷயம், இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால தான் இவங்கள மாதிரியே என்னால் கார் வாங்க முடிஞ்சது, இவங்கள மாதிரியே என்னால் கடன் அடைக்க முடிஞ்சது, இவங்கள மாதிரியே 1க்கு 2 வீடு வாங்க முடிஞ்சது. மேபி இவங்க சொல்லதை ஃபாலோ பண்ணாமல் நான் பாட்டு என் பாட்டுன்னு ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா சத்தியமாக நான் என்ன பண்ணிருக்க முடியாது, இந்த மீட்டிங் கூட வந்துருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி இந்த மீட்டிங் வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். என்ன மைண்ட் செட் அப்படின்னா, நான் ஆக்சஸ் வந்தோம்னா நான் சூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியாங்க? அப்படியா? உங்களை நீங்கள் சத்தியமாக தூங்கவே முடியாது. சவுண்ட் எடுத்துங்க பிரதர். அது எப்படி நீங்கள் தூங்கிறீங்கன்னு பார்க்கலாம். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விருக பேசினேன். என்ன தைரியம் தான் என் வரைக்கும் 4 பேர் கொட்டாய் விடுறாங்க. பரவாயில்ல, விடமாட்டேன். சவுண்ட் ஏற்று பாரு. ஆக்சஸ்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருப்பீங்க. நம்ம ஆக்சஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்படியா? இல்லை, கட்சிஃப்லாம் இருக்கு பாருங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சான். நம்ம அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறாரு,
ஒரு கட்சி கொடுத்து என்ன பண்றான், ஹெல்ப் பண்றான். ஆனா நீங்க கைத்தட்டி கூட அது உற்சாகம் பண்றது கிடையாது நீங்க. ஆக்சஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஆக்சஸை சூஸ் பண்ணேன் அதனால தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். அப்படியா? சத்தியமா கிடையாது. விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஆக்சஸ் உங்களை சூஸ் பண்ணிருக்கு. ரீசன் சொல்லவா? இன்னைக்கு ஆக்சஸை சூஸ் பண்ணாலையா அவெல்லாம் இந்த மீட்டிங் ஹால் வெளில இருக்கான். யாரெல்லாம் ஆக்சஸை சூஸ் பண்ணீங்களோ அவங்க தான் மீட்டிங் ஹால் உள்ள இருக்கீங்க. எதுக்காக? கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக உள்ள இருக்கீங்க. அந்த கோடீஸ்வரன் ஆகிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஃபாலோ யுவர் லீடர். அதெல்லாம் தாண்டி ஃபாலோ யுவர் லீடர்ன்றதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு டூப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் காப்பியை நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு 1000 ஜெராக்ஸ் எடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த 1000த்தையுமே நீங்க சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஆனா நீங்க உங்க லீடரை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்க லீடர் என்ன விஷயம் ஆக்சஸ் பண்றாங்களோ அதை தெளிவா நீங்க கத்துக்கிட்டு உங்க மூலமா 1000 காப்பி வந்து ஜெராக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை மாதிரி 1000 லீடர் இருப்பாங்க. அந்த டூப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? அந்த டூப்ளிகேஷன் தான் ஐகான் டூப்ளிகேஷன். அதுதான் நம்மளோட ஐகான். இன்னைக்கு ஏன் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஆக்சஸ்லயே நம்பர் 1 இருக்கு, ஐகான்ல ஏன் ஆக்சஸ்லயே அதிகமான அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டூப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா பண்ணிருக்கோம். இதுக்கப்புறமும் கரெக்டா பண்ண போறோம். பண்ணிடலாமா? இதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு தமிழ்ல. என்ன ஸ்லோகனுங்க? இந்த ஸ்லோகனை கரெக்டா சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு மோதிரம் எது விலை கம்மியா இருக்கோ, இந்த டூப்ளிகேஷன் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஸ்லோகன். நான் மொத்தம் ஒரு 4 டைட்டில் சொல்ல போறேன். 4 டைட்டிலுக்கும் ஒரு ஸ்லோகன் இருக்கு, தமிழ் ஸ்லோகன். அதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? இப்படிதான் எல்லா மீட்டிங்லையும் சொல்றேன். நீ கரெக்டா? அப்படியா? யாராவது கரெக்டா சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டூப்ளிகேஷனுக்கு கரெக்டான ஸ்லோகன் எப்படி? நீ என்ன நினைக்கிறியோ அதான் உனக்கு கிடைக்கும். அப்படியா? கரெக்டா சொல்லுங்க. இன்னும் கால தான் இருக்கு டைம் எனக்கு பேசுறதுக்கு. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பேசலாமா? சூப்பர் ஸ்டார் சுரேந்திர சொல்லிட்டாரு. ஏதோ சொல்றாங்க கேட்கல. அவங்க யோசிப்பாங்க இதே நிலைமை தான் எங்களுக்கும், நாங்க இங்க கை தட்டினா உனக்கு கேட்க மாட்டேங்குது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வமா? எங்க அப்பா பேரும் செல்வம் தான். நிஜமாங்க, எங்க அப்பா பேர் செல்வம் தான். சரி பரவாயில்ல, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நானே சொல்லிடுறேன், 4 இதுக்குமே ஒரு ஸ்லோகன் இருக்கு. மேபி இதை யாராவது கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா, அப்படி கரெக்டா சொன்னாங்க இந்த செஷன் முடியும் போது மேலே வரலாம், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இருக்கு. சரிங்களா? டூப்ளிகேஷன் அதோட எங்களோட ஸ்லோகன், தமிழ் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பி அடி கடனை முடி. எப்படி? காப்பி அடி கடனை முடி. 2வது பார்த்துலாமா? அது பேர் தான் டூப்ளிகேஷன் சொன்னேன். இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆக்சஸ்ல நான் என்ன பண்ணேன், என் அப்ளைன் எப்படி டிசிப்ளினா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் அதை டிசிப்ளினா நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு டீம் வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தோணல. ஆனால் இப்போ ஒரு ஸ்லோகன் சொல்லும் போது தோணுதா? புரியுதா? காப்பி அடி, அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். கிளியரா? அடுத்து நெக்ஸ்ட். சரிங்க சார், என் அப்ளைன்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நான் இங்கேருந்து எல்லாத்தையும் நான் கற்றுன்னு போயிட்டு நான் வீட்டில் ஜூமில் தான் சார் உட்காந்து பண்ணுவேன். இருக்குமா? ஆனால் நிஜமாவே இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மையாக நேர்மையாக இந்த பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு பண்ணி டெவலப் பண்ணதுக்கான காரணம் நாங்கள் கொரோனாக்கு முன்னாடி பேட்ச். எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அதுல இருந்து பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் கிட்ட கூட இவன் ஜூம்ல தான் பேசுறான். இந்த ஒரே ரீசனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, வேலை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கு, ரிசல்ட் எடுக்க முடியல. விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, எப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக ரெடியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரதுக்கு ரெடியாக இருப்பா, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். ஸோ பிரதர் நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணணும், ஃபீல்டில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லோகனை இப்போ சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை பண்ணிடலாமா? இது ஒரு ஸ்லோகன் இருக்கு, சொல்லுங்க யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஸ்லோகன் இருங்க தமிழ்ல. நான் ஃபாஸ்டா வந்து முடிக்கலான்னு பார்க்குறேன் செஷனை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. பரவாயில்ல, டைம் இன்னும் 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு திரவியம் தேடுறதுக்கு. தேடிடலாம் பாஸ், தேடிடலாம். வேற வேற
இப்போ தெரியுது ஆக்சுவலாக வந்து இந்த செஷன் வந்து சந்தோஷ் பண்ண வேண்டியது, என்னை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. எட்டி பார்க்காத இறங்கி பாரா சார். நீங்கள் யார் டீம் சார் நீங்கள்? இல்லை இவர் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எட்டி பார்க்காத இறங்கி பாரா ஆக்சஸ் டீமா? இல்லை தப்பு பண்ணால் நாங்கள் ஆக்சஸ் டீம், தப்பு பண்ணாமல் கரெக்டாக தான் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். எங்கள் டீம் யார் தெரியுமா, நாங்கள் எந்த டீம் தெரியுமா? சரி ஓகே, எதுக்கு அவ்வளோ டீப்பாக போயிடும், ஓகே தான். எட்டிப்பாரு இறங்கிப்பாரு, சரி ஓகே. வேற கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதவா? சரி நானே சொல்லிடுறேன், நானே அந்த கடமையை செஞ்சிடறேன். ஊர் சுத்து சேர்த்திடு சொத்து. எப்படி நிறைய ஃபீல்டு ஒர்க் பாருங்கன்னா பார்க்க மாட்டீங்க, இப்படி சொன்னா பார்த்துடலாம்ல. தயவு செய்து நாளைக்கு போயிட்டு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. காப்பி அடி, கடனை முடி, ஊர் சுத்து சேர்த்திடு சேர்த்துடலாமா? அப்படி நீங்க சேர்க்கணும் அப்படின்னா நாங்க பண்ண வேலையை செய்யணும் பாஸ். இப்போ எல்லாருக்குமே என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாலா சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக் பிடிச்சி பேசினா ஐடி வந்துடும், சுரேந்தர் பிரதர் மாதிரி பேசினா என்ட்ரி வந்துடும், பாஸ்கரன் மாதிரி பேசினா என்ட்ரி வந்துடும். அப்படியா பேசினா என்ட்ரி வருமா? நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு டீம் இருக்கணும்ல. நாங்களாம் டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தோம். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தோங்க. நிறைய ஸ்லைடு போட்டு வச்சுருந்தேன், விஜயனை கட் பண்ணிட்டார். போதும் போதும் உனக்கு டைமே கம்மியாக தான் கொடுத்துருக்கு, நீ ஊர் சுற்றுறத ஃபீல்டில் பாரு, நீயும் மீட்டிங்லேயே பண்ணாதன்ட்டார். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மீட்டிங்கில் கம்மி ஸ்லைடு போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர், ஈரோடு எல்லா இடத்துலையுமே போனால் வந்து ஃபீல்டு ஒர்க் ஸ்டில் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் பிரதர்ஸ். ஊர் சுத்து சேர்த்திடு சொத்து பண்ணிடலாமா? நெக்ஸ்ட், இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த டாபிக்ல ஒரு இது இருக்காது, இதுக்குன்னா தமிழ் ஸ்லோகனாக இருக்கும். அப்புறம் என்னங்க பண்ணோம், கிரியேட். ஏன் அப்படின்னா டீம் அதிகமாக இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸில் அதிகமாக சம்பாதிக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து என் டீம்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 150 டிக்கெட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 நாள் மாடி கேட்டது 120நாங்க. இப்போ காலைல வந்தால் வெறும் 100 டிக்கெட் தான் வாங்கினாங்க. டைமண்ட் வந்து ஆளுக்கு ஒரு 10 பேரை கூட்டு வர பேர் தான் டைமண்ட், கரெக்டுங்களா? டைமண்ட் முடிச்சவங்க வீட்டிலேருந்து அவங்க மட்டும் கிளம்பி ரெடியாக வராங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் வந்து இப்போ நடுவில் ஒருத்தர் கேட்டார், சார் ஆக்சஸில் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் டைமண்ட் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, என்ன திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஏங்க நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தோம், அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. என்னங்க பிரச்சனை, டைமண்டை முடிங்கன்னு சொன்னால் இவன் டைமண்டை போய் வாங்கிடுறாங்க. எவ்வளோ டைமண்டா எவ்வளோ போடணும், அவன் ஸ்டேட்டே கேட்குற கேள்வியே வந்து டைமண்டா எவ்வளோ போடணும். ஃபஸ்ட்டு 3400 என்ட்ரி இருந்தது, அப்போ எவ்வளோங்க டைமண்டுக்கு? 2,10,000 ஒரு சைடு 60 அடி போடணும்னா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி இப்போ ப்ராடக்ட் கிட்லாம் வச்சிட்டோம், சூப்பராக பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் பிஸ்னஸை புரிய வச்சுட்டு இருக்கோம். மேபி இப்போ திந்திடுவாங்க சொன்னால் ஈவெண்ட் கிட்ட வர அதுக்கு முன்னாடிலாம் எப்படி வேலை செய்யணும்னு கேட்டவன் ஈவெண்ட் கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன கேட்க ஆரம்பிக்கிறானா, எவ்வளோ போடணும், 2 லட்சமா 2.5 லட்சமா 3 லட்சமா? அப்படி நிறைய பேர் டைமண்டை வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க, சிங்கிளாக வந்துருக்காங்க. இப்படி சிங்கிளாக வந்தால் மிங்கிளாக முடியுமா முடியாதா? விமல் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்போ நாங்கள் தேவை டைமண்ட்ற ஒரு விஷயம் எதுக்காக வைக்கிறோம், நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. டைமண்ட்ற ஒரு விஷயம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, டைமண்ட் முடிச்சு எவ்வளோங்க ஒரு வாரம், ஒரு ஐடியில் 36,000 சம்பாதிச்சா டைமண்ட் டைரக்டர். நீங்கள் வாரம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு ஷோகேஸ் வச்சு நீங்கள் டைமண்ட் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஐடி எடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்கள கூட்டு வந்து உட்கார வைங்க. அவங்களுக்கு இதே மாதிரி மாலை மரியாதைலாம் வாங்கணும்னு ஆசை வரும். அந்த டீமோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரவில்ல ஒரு 10 பேர் 20 பேர் முடிவு எடுப்பான். அவன் ரெகுலராக டைமண்ட் ஐடின்னு வேலை செய்வான். வாரம் 36,000 சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் நாங்கள் பண்ணி தரோம். ஆனால் நீங்கள் பண்ணுறது டைமண்டை வாங்குறதுனால என்ன பண்ண மாட்டேங்குது, இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. அப்போ நான் டைமண்டை பர்ஃபெக்டாக முடிச்சு என் டீமில் நான் டைமண்ட் முடிக்கிறதுக்கான காரணமாக நான் லீடர்ஸ்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சேன் அப்படின்னா ஆக்சஸில் என்னங்க பண்ணலாம், வாரம் 36,000 சம்பாதிக்கலாம். அப்படி 36,000 சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பெரிய டீம் வந்து பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிடலாமா? இது மோட்டிவேட் பண்ண தூங்கிட்டு இருப்பான், கொட்டாய் விடுவான், அப்போ கூட போய் பேசி மேலே ஏறி விட்டுருவாங்க. ஏறினோடனே எப்படின்னு வாங்க. நிறைய மீட்டிங் வந்து நிறைய லீடர், நான் மட்டும் கிடையாது, நிறைய லீடர் நல்லா பேசினே இருப்பாங்க. அப்படி பார்த்துறீங்களா? அது ஏன் தெரியுமா, ஒருத்தர் இப்படின்னு இன்னொருத்தர் இப்படின்னு அப்புறம் எப்படிங்க பேச முடியும்? சரி பார்த்தீங்களா,
பார்த்தீர்களா? சரி சொல்லுங்க, இது ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் பயமா இருக்குதா? திட்ட போறாங்களான்னு பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வேறல்ல. நானே சொல்லிடுறேன். இந்த 3ஆவது ஸ்லோகம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கும்பலை சேர் வாங்கிடு கார். கொஞ்சம் தூய் தமிழா சொல்லிட்டேனா? சரி, கும்பலை சேரு வாங்கிடு காரு. வாங்கிடலாமா? பெரிய டீம் எதுக்காக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆக்சஸ்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்காக. நிறைய சம்பாதிச்சனா கடன் அடைக்கலாம், கார் வாங்கலாம். வாங்கிடலாமா? கும்பலை சேரு. யா சூப்பர். நெக்ஸ்ட் 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 அதெல்லாம் தாண்டி அச்சீவ் டார்கெட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் முடிச்சாங்கல்ல, டைமண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளைனுக்கு 10 கால் பண்ணியிருப்பாங்க. அப்ளைனுக்கு மினிமம் ஒரு 10லேருந்து 20 கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து தொடர்புக்கு அப்பால் போயிடுவார். ஏன் சொல்லுங்க? அவர் டார்கெட் அக்கம்ப்ளிஷ்ட், முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய மலையே வந்து கட்டி இழுத்தாச்சு, அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பாஸ்கரன் வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் பண்ணோம், டைமண்ட் ஷோகேஸ். இந்த மீட்டிங் முன்னாடி அந்த மீட்டிங் நான் கேட்டேன், நான் மாலை போடலாமாண்ணா? நீ இங்கே மாலை போட்ட அப்படின்னா அந்த மீட்டிங் வரமாட்டாங்க, பரவாயில்லையா அப்படின்னாரு. இல்லைண்ணா வேணாண்ணா, என்னென்ன பண்ணலாம், ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுன்னாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக இந்த மாதிரி ரெகக்னேஷன்லாம் வச்சாங்கன்னா, இதை பார்த்து மற்றவங்க இதே மாதிரி ரெகக்னேஷன் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சோம். ஆனால் இப்போ பிரச்சனைகள் எப்படி போய் முடியுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன டார்கெட் முடிச்சாலும் என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு தூங்கத்து ரெடி ஆகிடுறாங்க பாஸ். எப்படி தூங்கிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விபிஎஸும் சரி, ஒவ்வொரு சிடிஸும் சரி, இங்கே ஆக்சஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபவுண்டர் டைரக்டரும் சரி, எனக்கு ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா எங்களோட டார்கெட்லாம் வேறங்க. எங்களுடைய 1 கோர் 1 விஷன் 1 டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணுற இந்த 2000 பேரையும் மினிமம் கோடிஷன் ஆகி அழகு பார்க்கணுன்றது எங்களோட ஆசை. அதுக்கு நாங்கள் ஒரு இலக்கை செட் பண்ணி வச்சுருக்கோம். பிரதர் அடுத்த ஸ்லைட், லாஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இலக்கை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 நம்ம கம்பெனிக்கான ஆனிவர்சரி நடக்குமா நடக்காதா? சர்வ நிச்சயமாக நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஆக்சஸ் இந்தியாவில் குறிப்பாக ஐகான் டீமில் ஒரு 2000க்கு மேற்பட்ட கொலிஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கான ஒத்திகை தான் இந்த நிகழ்ச்சி. நிஜமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே புரியாது. சும்மா இந்த மாதிரி மீட்டிங் வந்து மோட்டிவேஷனாக பேசுவாங்க. ஆக்சஸ்னால என்னது மோட்டிவேஷன் தான், லீடர்ஸ்னால மோட்டிவேஷன் தான், வேற எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. சத்தியமாக நானும் ஆக்சஸ் இந்தியா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படி தாங்க இருந்தேன். ராணி சிதையால் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன். நான் அப்படி ராணி சிதையால் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது 2018 டிசம்பர் மாதம் அந்த மீட்டிங் அட்ரவா ரெடியா இருக்கீங்களா? ஆரியோ இன்னொரு அடி பார்த்துக்கிறேன். ஜெயிச்சு காட்டு. எப்படிங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் டைமண்ட் முடிச்சதுக்கு அப்புறமே வீட்டில் போய் தூங்கிறான்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக தான் ஸ்லோகன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஜெயிச்சு காட்டு. சூப்பர், ஆல்மோஸ்ட் சொல்லிட்டார், அதான் சூப்பர் ஸ்டார். ஜெயிச்சு காட்டு, அப்புறம் கெத்து காட்டு. நல்லா இருக்கா? இந்த 4 ஸ்லோகன் நாங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. மேபி இந்த மீட்டிங்லாம் எழுதி வச்சிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு மறந்து போயிடும். ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? காப்பி அடி, கடனை முடி. ஓகே, ஊரை சுத்து, சேர்த்துடு சொத்து. அடுத்து கும்பலை சேரு, வாங்கிடு காரு. ஜெயித்து காட்டு, ஜெயித்து காட்டு, அப்புறம் கெத்து காட்டு. அப்போ ஐகான் எப்பங்க கெத்து காட்டுவீங்க? 2026 நாங்க கெத்து காட்டுவோம். 2000 கோடீஸ்வரங்களை உருவாக்கிட்டு சர்வ நிச்சயமா இதே சென்னையில 10,000 பேரை வச்சு நாங்க தாண்டா பெஸ்ட்னு சொல்லிட்டு 100% கெத்து காட்டுவோம். அந்த கெட்ல நீங்க எல்லாரும் இருப்பீங்க. நம்பி வரவங்களை ஜெயிக்க வைங்க, நீங்களும் ஜெயிச்சுங்க. சீக்கிரத்தில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.